இன்றைக்கி ஒரு சூப்பர் டேஸ்டான 90s கிட்ஸோட ஃபேவரட் ஸ்நாக்கான பெட்டிக்கடை பால்கோவா தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும் பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு ஒரு கப்பு போல் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இதுக்கு 3 பொருள் தாங்க தேவை. பொட்டுக்கடலை, ஜீனி, நெய். இது எல்லாமே எந்த அளவில் போடுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் அந்த ஃபஸ்ட்டு எடுத்துருக்கல இந்த பவுலில் தான் எல்லாமே அளந்திருக்கேன். ஒரு கப்பு பொட்டுக்கடலை, அரை கப்பு ஜீனி. இந்த பிளாஸ்டிக் கப்பு மெஷர்மெண்ட் கப்பு இருக்கும்ல, இது அந்த ப்ளூ கலருக்கும் அடுத்த சைஸ் தான் அந்த ஆரஞ்சு கலர் கப்பு. ஒரு கப்பு பொட்டுக்கடலை, அரை கப்பு ஜீனி, வாசனைக்காண்டி ஒரு 3 ஏலக்காய், அதோட 1/4 கப்பு போல் நெய். நெய் வந்து உருக்கி வச்சுக்கோங்க, கெட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அதோட அரை கப்பு ஜீனி, நம்ம எடுத்து வச்சுருக்கிற வாசனைக்காக எடுத்து வச்சுருக்கிற ஒரு 3 ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. எந்த அளவுக்கு நல்லா நைஸாக வந்து அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சிருங்க. பல்ஸ் மோடில் விட்டு ஆஃப் பண்ணி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா திருநீர் மாதிரி இருக்கணும், நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ இதை வந்து தனியாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொஞ்சம் கூட வந்து பொட்டுக்கடலை வந்து அங்கனங்கன்னு தெரியக்கூடாதுங்க. அதனால் நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இப்போ நெய் வந்துட்டு நல்லா உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வெதுன்னு இருக்கணும். அப்படின்னா தான் ஜீனி வந்து நல்லா உருகி அந்த இனிப்போடு நல்லா வந்து சேரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக வந்து நெய்யை வந்து நல்லா உருக்கி சேர்த்துக்கோங்க. கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அங்கனங்கன கட்டியாக இருக்கும். நெய் சேர்த்துட்டு உடனே நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நம்ம உருக்கி நல்லா சேர்த்தாதான் அந்த இனிப்பு வந்து நல்லா எல்லாமா பவுட்ரு அந்த பொட்டுக்கடலை பொடியோட ஃபுல்லாக மிக்ஸ் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு சில கட்டி கூட இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிடணும். இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் நெய் கம்மியாக இருக்குது அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ண தான் அந்த ஜீனி ஊறுகி இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து வலுவலுன்னு வரும். பாருங்கள், மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு சில 1, 2 கூட கட்டி இல்லைகளை பாருங்கள். அந்தளவுக்கு நல்லா நைஸாகவும் அரைச்சாச்சு. நெய்யும் வந்து உருக்கி சேர்த்துடணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற பிளாஸ்டிக் டப்பா இல்லாட்டா டிஃபன் பாக்ஸு ஏதாச்சும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கு அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா சமமாக அமுத்தி விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் நல்லா வலுவலுன்னு. எந்த ஒரு கட்டியும் இல்லை, நெய்யும் வந்து கரெக்டாக இருக்குது. ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலும் அங்கனங்கன மாவாக தெரியும். அதிகமாக இருந்துச்சுனாலும் ரொம்ப வந்து இலக்கமாக இருக்கும். அதனால் கரெக்டான அளவில் மட்டும் ஊற்றிக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் பொட்டுக்கடலை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லாமே எடுத்துக்கோங்க. டம்ளரு, கிளாஸு இல்லை பவுலு எதில் வேணாலும் அளந்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா செட் பண்ணி வச்சுக்கலாம். ரூம் டெம்பரேச்சர் வச்சிங்க அப்படின்னா 2 மணி நேரம் ஆகுனாலும் ஆகும். நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்துட்டேன். அதனால் நல்லா செட் ஆயிடுச்சு. நான் பண்ண ஒரே மிஸ்டேக் என்னென்னா, இந்த பவுல்லே வச்சு இந்த பிளாஸ்டிக் டப்பாலே வச்சு கட் பண்ணியிருக்கணும். நான் வந்து வெளியே எடுத்துட்டேன். அதனால் வந்து எனக்கு வந்து ஷேப் வரலைங்க. ஆனால் எடுத்தோடனே நல்லா தனியாக வந்துடுச்சு. ஷேப் தான் வரல, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இது கடையில் வந்து நல்லா அந்த ஸ்கொயராக தான் இருக்கும். கட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஆனால் டேஸ்ட்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நல்ல மாவு மாதிரி இருந்துச்சு. வாயில் வச்சு தான் அப்படியே கரைஞ்சி போகுது, அந்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் வெளியே வச்சிங்க அப்படின்னா எப்படியும் ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம்னாலும் ஆகும் நல்லா செட் ஆகிறதுக்கு. ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துலேயே நல்லா டைட் ஆகிரும். பாருங்கள், உடச்சி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்குல்ல. யாருக்கெல்லாம் இந்த பெட்டிக்கடை பால்கோவா பிடிக்கும் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க.
90s கிட்ஸோட ஃபேவரட் ஸ்நாக்குங்க இது. பால்கோவான்னு பேர் வச்சுருக்காங்க, ஆனால் பாலே இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து சொல்லுங்கள். நல்லா மாவு மாதிரி இருந்துச்சுங்க சாப்பிடும்போது. இதை நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்க அப்படின்னாலே 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாது, அது பாட்டுக்கு இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.